நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட 9 அறிவிப்புகளையும் வெளியிட்டார். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடந்த சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமை செயலாளர் முருகானந்தம் வரவேற்றார். முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை தலைமை செயலாளர் அறிமுகம் செய்து வைத்ததை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று பின்னர் திறந்த ஜீப்பில் காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டார். உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி மதுரை. இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு சியான், உதவி ஆய்வாளர், கேரள ஆயுதப்படை 4ஆம் அணி கண்ணூர். அதனைத் தொடர்ந்து நாட்டு பண்ணி இசைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். அதைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுதலையை வாங்கி தந்த தியாகிகளை தமிழக அரசு தொடர்ந்து போற்றி வருவதாகவும், விடுதலை நாளில் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை பெற்றுத் தந்தவர் கலைஞர் கருணாநிதி என்றும் புகழாரம் சூட்டினார். இங்கு பட்டொலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடியை நான் மட்டுமல்ல, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நாளில் ஏற்றுவதற்கான ஜனநாயக கடமையை, ஜனநாயக உரிமையை 1974ஆம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தேசிய அளவை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதிகம் என கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காக்கும் கரங்கள் திட்டத்தை வரும் 19ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை போராடி பெறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு அழகல்ல என்ற முதலமைச்சர் அது மாநிலத்தின் வளர்ச்சியையும் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் சிதைத்துவிடும் என எச்சரித்தார். தரப்பட வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல. இது மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்கும், இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கும். சுய சார்புடனும் தனித்துவமான அடையாளங்களுடன் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளரும்போதுதான் ஒன்றுபட்ட வலிமையான இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் தியாகிகளின் குடும்பங்களுக்கான ஓய்வூதியம் ரூபாய் 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும், முன்னாள் படை வீரர்களின் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய தங்கும் விடுதி அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி மையம், மண்டல அளவில் 10,000 மாணவர்களுக்கு 15 கோடியில் இணைய வழி திறன் பயிற்சி திறன் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட 9 முக்கிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். முன்னாள் படைவீரர் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் 10,000 மாணவர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும்.
இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் KM காதர் மொய்தீனுக்கு தகைசால் தமிழர் விருதும் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. இஸ்ரோ தலைவர் முனைவர் நாராயணனுக்கு டாக்டர் அப்துல் கலாம் விருதும், துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதை காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கும் வழங்கி சிறப்பித்தார் முதலமைச்சர். Dr. APJ Abdul Kalam Award is presented to Dr. V. Narayanan, Secretary, Department of Space. அடுத்ததாக துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. காவல் உதவி கண்காணிப்பாளர் V. பிரசன்னகுமார், வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன், மருத்துவர் செல்வராஜ், R. கோமகன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து பல துறைகளிலும் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கினார். தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சிகளாக ஆவடி மற்றும் நாமக்கல்லும், சிறந்த நகராட்சிகளாக ராஜபாளையம், ராமேஸ்வரம் மற்றும் பெரம்பலூரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டது. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.